தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றில் தேர்தல் காலம் நெருங்கும் போது மக்கள் அதிகமாக கவனம் செலுத்துவது தேர்தல் அறிக்கையில் தாங்க. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மாநிலத்தை எந்த திசையை கொண்டு செல்ல போகுது, மக்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகுது, எந்த துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்க போகிறது என்பதை வெளிப்படுத்தும் முக்கிய ஆவணம் தான் தேர்தல் அறிக்கை. பல நேரங்களில் தேர்தல் பிரச்சார உரைகள் ஒரு அரசியல் உணர்வை உருவாக்கினாலும் தேர்தல் அறிக்கை தான் அந்த வாக்குறுதிகளை நடைமுறை திட்டங்களாக மாற்றும் வரைபடமாக கருதப்படுதுங்க. இந்த சூழ்நிலையில தான் இப்போ தமிழக அரசியல் அரங்கில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ள ஒரு முக்கிய நிகழ்வாக நடிகரும் அரசியல் தலைவருமான விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியீடு பார்க்கப்படுது. புதிய அரசியல் சக்தியாக உருவாகியுள்ள இந்த கட்சி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை பொதுமக்களின் வாழ்க்கையை நேரடியாக தொடும் பல முக்கிய துறைகளை உள்ளடக்கியதாக இருக்குங்க. பெண்கள் நலன், கல்வி, சுகாதாரம், சமூக பாதுகாப்பு, அரசு ஊழியர் நலன், இளைஞர் முன்னேற்றம், விவசாயிகள் நலன், மீனவர் நலன், மாநில பொருளாதார வளர்ச்சி அண்ட் ஆல்சோ நல்லாட்சி போன்ற பல துறைகள் மாற்றங்களை கொண்டு வருவதாக கூறப்படும் 10 முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா குடும்ப தலைவிகளுக்கு மாதம் நிதி உதவி, இலவச சிலிண்டர்கள், உயர்கல்வி கடனுக்கான கடன் வசதி, 25 லட்சம் மருத்துவ காப்பீடு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டங்கள், விவசாயிகளுக்கு முதலீட்டு உதவி அண்ட் ஆல்சோ மாநில பொருளாதாரத்தை பெரிதாக உயர்த்தும் வளர்ச்சி இலக்குகள் போன்ற பல வாக்குறுதிகள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதால இது அரசியல் வட்டாரங்கள் மட்டும் இல்லைங்க, பொதுமக்களிடையிலும் பெரும் விவாதத்தை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். புதிய தலைமுறை அரசியல் களத்தில் இந்த தேர்தல் அறிக்கை ஒரு முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுவதால் இதில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து இப்போ பரவலான ஆராய்ச்சிகளும் விவாதங்களும் நடைபெற்று வருது. இப்போ நாம் இந்த வீடியோவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கூறியிருக்கோம் அந்த 10 முக்கியமான வாக்குறுதிகள் என்ன அப்படின்னு தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் தேர்தல் அறிக்கைகள் அப்படிங்கிறது வெறும் வாக்குறுதிகள் மட்டும் இல்லைங்க, அவை ஒரு அரசியல் கட்சியின் எதிர்கால ஆட்சி கண்ணோட்டத்தை வெளிப்படுத்தும் முக்கிய ஆவணமாகவும் பார்க்கப்படுது. இந்த பின்னணியில தான் இப்போ அரசியல் அரங்கில் அதிகமாக பேசப்படும் ஒரு முக்கிய நிகழ்வாக நடிகரும் அரசியல் தலைவருமான விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியாகிருக்குங்க. இந்த அறிக்கையில் பொதுமக்களின் வாழ்க்கையை நேரடியாக தொடும் பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய 10 முக்கிய அம்சங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. பெண்கள் நலன், கல்வி, சுகாதாரம், சமூக பாதுகாப்பு, அரசு ஊழியர்கள் நலன், இளைஞர் முன்னேற்றம், விவசாயிகள் நலன், மீனவர் நலன், மாநில வளர்ச்சி அண்ட் ஆல்சோ நல்லாட்சி போன்ற பல துறைகளை ஒரே நேரத்தில் கவனத்தில் கொண்டு இந்த திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அறிவிச்சிருக்கும் இந்த வாக்குறுதிகள் ரியலி சூப்பரான வாக்குறுதி தாங்க நான் சொல்லுவேன். முதன்மையாக பெண்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் ஒரு வருஷத்துக்கு 30,000 நேரடி பண உதவி குடும்பங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தாங்க குடும்ப செலவுகளில் முக்கிய பங்காக இருக்கும் சமையல் எரிவாயு செலவை குறைக்க வருஷத்துக்கு 6 இலவச சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. திருமணம் போன்ற சமூக நிகழ்வுகளில் பெண்களுக்கு ஆதரவாக மணப்பெண்களுக்கும் 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கப்படும் அப்படின்ட்டு வாக்குறுதியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் மூலம் புதிய பிறப்புகளை வரவேற்கும் சமூக ஆதரவு திட்டமாக இதை பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் சுய உதவிக்குழுக்கள் மற்றும் மாணவர்களுக்கு வட்டி இல்லாமல் ரூ.5 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது சூப்பரான திட்டங்க. கல்வித்துறையில் உலக தரமான மாற்றங்களை கொண்டு வருவது முக்கிய இலக்காக முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரஸி அப்படிங்கிறது 100% இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் யாருக்கும் மேற்படிப்பு படிப்பதற்கான கல்வி கட்டணம் இல்லாமல் தடைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இது மாதிரி ஒரு சூப்பரான அறிவிப்பை அறிவிச்சிருக்காருங்க. அதற்காக பார்த்தீங்கன்னா உறைவிட வசதியுடன் 100 காமராஜர் சிறப்பு பள்ளிகள் உருவாக்கப்படும் அப்படின்ட்டு கூறப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கான 20 லட்சம் வரை கல்வி கடன் வழங்கப்படும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்குங்க.
அரசு பள்ளிகளில் நவீன கட்டமைப்புகள், தொழில்நுட்ப வசதிகள் அண்ட் ஆல்சோ மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சிகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் வழங்கும் திட்டங்களும் இதில் இடம்பெற்றிருக்குங்க. சுகாதாரத்துறையில் குடும்பத்திற்கு 25 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது சூப்பரான திட்டங்க. ஏன்னா நாம் சம்பாதிக்கிற முக்கால்வாசி காசை பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு நம்ம செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 25 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிற இந்த விஷயம் ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய் அவர்கள் தான் சொல்லுவேன். இது குடும்பங்களுக்கு பெரிய அளவிலான மருத்துவ செலவுகளை சமாளிக்க உதவும் திட்டமாக பார்க்கப்படுதுங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் நவீன மருத்துவமனைகள் உருவாக்கப்படும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆண்டும் மக்களுக்கு இலவச முழு உடல் பரிசோதனை செய்யும் திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்ட்டு கூறப்பட்டிருக்கு. ஸோ போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உருவாக்கப்படும் என்ற இலக்கு இதில் இடம்பெற்றிருக்குங்க. சமூக பாதுகாப்பு தொடர்பான முதியோர், கைம்பெண் அண்ட் ஆல்சோ மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் பலவீனமான பிரிவினருக்கும் நிலையான வருமான ஆதரவு கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா 200 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்ட்டு, அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் அப்படின்ட்டு கூறப்பட்டிருக்கு. ஸோ நீண்ட காலமாக பட்டா இல்லாமல் வாழும் குடும்பங்களுக்கு நில உரிமை பட்டா வழங்கப்படும் அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ அரசு ஊழியர்களின் நலனையும் கருத்தில் கொண்டுதான் பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் பரிசீலிக்கப்படும் அப்படின்ட்டு கூறப்பட்டிருக்கு. 5 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதியும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 18,000 ஊதியம், சுகாதார பணியாளர்களுக்கு 10,000 ஊதியம் வழங்கப்படும் அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா பணி ஓய்வு பெறும்போது 15 லட்சம் வழங்கப்படும் அப்படின்ட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து சூப்பர் திட்டம் தான் சொல்லுவேன். இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காக வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்ட்டு கூறப்பட்டிருக்குங்க. ஸோ 5 லட்சம் ஊதியத்துடன் கூடிய இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னும், 5 லட்சம் புதிய அரசு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ தொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்களுக்கு 25 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் திட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அரசு தேர்வுகளுக்கான கால அட்டவணையை முன்கூட்டி அறிவிக்கப்படும் அப்படின்ட்டு கூறப்பட்டிருக்கு. ஸோ விவசாயிகள் நலனில் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 15,000 முதலீட்டு உதவி வழங்கப்படும் அப்படின்னும், பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ட்டு, நெல் குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயும், கரும்பு டன்னுக்கு 4,500 ரூபாய் ஆதரவு விலை வழங்கப்படும் அப்படின்ட்டு கூறியிருக்கிறாரு. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் சோலார் பம்புகள் வழங்கப்படும் அப்படின்னும், விவசாய தொழிலாளர்களுக்கு வருஷத்துக்கு 10,000 வழங்கப்படும் அப்படின்ட்டு, 100% பயிர் காப்பீடு வழங்கப்படும் அப்படின்ட்டு கூறப்பட்டிருக்கு. ஸோ மீனவர் சமூகத்திற்கும் பல நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. ஸோ மீன்பிடி தடை காலத்தில் 27,000 நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னும், மீன்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யப்படும் அப்படின்னும், 25 லட்சம் விபத்து காப்பீடு வழங்கப்படும் அப்படின்ட்டு, மீனவர்களுக்கு நிரந்தர வீடுகள் கட்டப்பட்டு தரும் அப்படின்ட்டு கூறியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு 2036க்குள்ள மாநில பொருளாதாரத்தை 15 ட்ரில்லியன் அளவுக்கு உயர்த்தும் இலக்கு முன்வைக்கப்பட்டிருக்கு. செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம் AI பல்கலைக்கழகம் மற்றும் AI நகரம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. MSME துறைக்கு 15,000 கோடி ஆதரவு வழங்கப்படும் அப்படின்னு, முதலீடு செய்யும் தொழிலதிபர்களுக்கு 21 நாட்களுக்குள் வணிக உரிமம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டங்கள் அனைத்துமே நடைமுறைக்கு வந்தால் அது மாநிலத்தில் அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக அமைப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு கருத்து முன்வைக்கப்படுது. ஸோ நிஜமால விஜய் அறிவிச்சிருக்கோம் இந்த டாப் 10 வாக்குறுதிகள் நிஜமால சூப்பரான அறிவிப்புகளுங்க. ஸோ இதை வழங்கிய விஜய் அவர்களுக்கு கிரேட் சல்யூட். ஸோ நிச்சயமாக உங்களுக்கான இந்த மாற்றம் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபரும் சரி, வியூவர்ஸும் சரி உங்களுக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபனாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.